இப்போ எடுத்துக்காட்டு 2 பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா, இப்போ எடுத்துக்காட்டு 1 பயிற்சி 1 இது ரெண்டுமே லாபம் வர மாதிரியான ஒரு கணக்கா இருந்துச்சு. இப்போ எடுத்துக்காட்டு 2 பார்த்தீங்கன்னாக்கா நட்டம் வர மாதிரி ஒரு கணக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கணக்கை வாசிக்கிறேன். பின்வரும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும். 2018 ஏப்ரல் 1 முதல் 1,60,000. 2019 மார்ச் 31 முதல் 1,50,000. கூடுதல் முதல் 25,000. எடுப்புகள் 30,000. இப்போ இறுதி முதல் அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு அமௌண்ட் போடணும்? 1,50,000. எடுப்புகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கணக்குல? 30,000. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும்? இப்போ கூட்டணும். இப்போ 0 0 0 3 ஸ்தானம் 0 இருக்கிறதுனால 0 போட்டாச்சு. அடுத்த 4ஆம் ஸ்தானத்துல என்ன இருக்கு? 0. இப்போ 5 கூட்டல் 3, 5ஐயும் 3ஐயும் கூட்டணும்னாக்கா 8. இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா 1 தான் இருக்குது. அது கீழே வந்து டிஜிட்ல ஒன்றும் நம்பர் இல்லை, அதனால அந்த 1ஐயும் இங்கே இறக்கி போட்டுற அப்படிதான். இப்போ 1,80,000 அப்படிங்கிறது வந்துட்டு இறுதி முதலையும் எடுப்புகளையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய ஆன்சர். இந்த ஆன்சருக்கு நேரம் நம்ம எதுவும் எழுத போறது இல்லை. அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து கூடுதல் முதலை கழிக்கணும். கழிக்க கூடுதல் முதல் எழுதியாச்சு. கணக்கில் பார்த்தோம்னாக்கா கூடுதல் முதல் 25,000 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிட்டோம். இப்போ கழிக்கணும். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணா 0. அடுத்தது அதே மாதிரி தான் 3 ஸ்தானத்துலேருந்து 0லேருந்து 0 மைனஸ் பண்ணி 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேலே 0 இருக்குது, கீழே 5 இருக்குது. இது வந்து சின்னது, இது வந்து பெரிய நம்பர். இப்போ பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்கணும் 10. 10லேருந்து 5 போயிடுச்சுனாக்கா 5. இங்கேருந்து ஒன்று கடன் கொடுத்துட்டதுனால இங்கே 7 தான் இருக்குது. 7லேருந்து 2 போயிடுச்சுனாக்கா 5. 1 1லேருந்து 0 தான் இருக்கு, இங்கே ஒன்றும் இல்லை, அதனால 1. 1,55,000ங்கிறது வந்துட்டு சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்தது தொடக்க முதலை கழிக்கணும். தொடக்கத்தில் நாம் இட்ட முதலை கழிக்கணும். கழிக்க தொடக்க முதல் கணக்கில் 1,60,000 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மாணவர்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே மேலே 1,55,000 இருக்குது சரி கட்டப்பட்ட இறுதி முதல். தொடக்க முதல் 1,60,000 இருக்கு. இதுல எது பெரிய நம்பர்? தொடக்க முதல் தான் வந்து பெரிய நம்பர். 1,55,000ங்கிறது சின்ன நம்பர், 1,60,000ங்கிறது வந்துட்டு பெரிய நம்பர். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது, அதனால நீ ரஃப் காலத்துல என்ன பண்ணணும்? 1,60,000 எழுதி கீழே 1,55,000 எழுதி 1,60லேருந்து 1,55 கழிக்கணும். இப்போ 0க்கு 0, 3 ஸ்தானத்துலையும் 0 போட்டாச்சு. 0லேருந்து 5 கழிக்க முடியாது, பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்குறோம். 10லேருந்து 5 போயிடுச்சுனாக்கா 5. 6 இருந்துச்சு, பக்கத்தில் ஒன்று கடன் கொடுத்துட்டதுனால அது 5. 5லேருந்து 5 போயிடுச்சுனாக்கா 0. 1லேருந்து 1 போயிடுச்சுனாக்கா 0. இப்போ கிடைச்சது வந்துட்டு 5,000. நம்மளுக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக இங்கே இருக்கிறதுனால வரக்கூடியது 5,000 மைனஸ் 5,000 வரும். அங்கே மைனஸ்னு போடாமல் நம்ம இங்கே எழுதும்பொழுது நட்டம் அப்படின்னு எழுதணும். இந்த கணக்கில் தொடக்க முதல் எழுதின உடனேயே சரி கட்டப்பட்ட இறுதி முதலையும் ஒரு தடவை பாருங்க, தொடக்க முதலையும் ஒரு தடவை பார்க்கணும். ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பருங்கிறத பார்த்தாலே தொடக்க முதல் பெரிய நம்பரா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு அதுல நட்டம் தான் வருதுங்கிறத அப்பயே நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கழிச்சுட்டு என்ன ஆன்சர் வருதோ அது போடணும்.